ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சாட்டர்டேங்க. நாங்கள் வந்து ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு பண்ணோம், பாப்பாவும் நானும். அவள் வந்து அவளோட ஸ்கூலில் ஒரு பேஸ்கெட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸு பேஸ்கெட் வின் பண்ணான்னு சொன்னேன் இல்லைங்களா, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலில். அதில் இருக்கிற ஒரு கிராஃப்ட் தான் இது. இது வந்து ஏதோ மெண்டோ லெலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து ஒயிட் டிஷர்ட்ஸ் நம்ம ஏதாவது பழசு போடுறது இருந்தது அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து பழைய டிஷர்ட் தான் எடுத்திருந்தோம். பட் அது அவுட்புட் பார்த்த பிறகு நியூ டிஷர்ட்ஸில் கூட நம்ம கிராஃப்ட் பண்ணலாமே, இந்த மாதிரி க்ரியேஷன் பண்ணலாமேன்ற ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பாப்பாவோட ஒயிட் டிஷர்ட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 3 பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்விரல் பேட்டர்னை ஃபஸ்ட்டு பண்ணோம். நானும் தியாவும் இப்படி ட்ரை பண்ணி வச்சுட்டோம். இதுக்கு மேலே நிறைய ஹேர் பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஃப்ளவர் மாதிரி நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த ஃப்ளவர் மாதிரி நம்ம பண்ணி இந்த மாதிரி ஹேர் பேண்ட் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் மாதிரி கிடைக்கும். அந்த கேப்பில் நம்ம வந்து கலரை வந்து நம்ம அப்படியே அடித்தோன்னா அது வந்து உள்ளே போய் அந்த கிளாத் வந்து அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிக்குது. இதுக்கு நிறைய கலர் பவுடர் மாதிரி ஒரு பாட்டிலில் கொடுத்துருக்காங்கங்க. அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பாப்பா ஊற்றுறா பார்த்திங்களா, அந்த மாதிரி தண்ணி ஊற்றி எல்லா பாட்டிலையும் அவளே வந்து நிரப்பிட்டா. ஸோ வீக்கெண்டில் பிள்ளைங்கள எப்படி வந்து என்கேஜாக வச்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது டிவி தான் நமக்கு ஞாபகம் வரும். டிவி அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க கைக்கு ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு கொடுக்கணும். நானும் இப்போ ஸ்கூல்லாம் நிறைய கிராஃப்ட் ஒர்க்கு நாங்கள் பண்ணிட்டு வரதால் எனக்கு அது பாப்பா கூட அப்ளை பண்ணவும் ரொம்ப வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அவளுக்கும் ரொம்ப ஃபன்னியாக போணுச்சு. ரொம்ப என்கேஜாக வந்து மம்மி இன்னொரு டிஷர்ட் கொடுங்க, இன்னொரு டிஷர்ட் கொடுங்கன்னு சொல்லி என்னோடய ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் இருந்தது, அதையும் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம். ஸோ மொத்தமாக வந்து 3 டிஷர்ட் கலர் பண்ணியிருந்தோங்க. அதை வந்து 6 to 8 ஹவர்ஸ் நம்ம அப்படியே அந்த ஒரு ஒயர் ரேக்கில் வச்சுட்டு அது நல்லா வந்து அப்சர்வ் ஆன பிறகு நாங்கள் எடுத்து இப்போ பார்க்குறோம். ஈரமாக தான் இருக்கும் 8 ஹவர்ஸில். நம்ம வந்து அதை அதுக்கப்புறமா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நாங்கள் எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக அந்த கலர் அப்சர்வ் ஆகி அந்த ஒயிட் கலர் டிஷர்ட் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கடையிலலாம் வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கலர்ஃபுல் ரெயின்போ டிஷர்ட் மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரி நாங்கள் 3 டிஷர்ட் பண்ணிவிட்டு அதை நாங்கள் நைட்டு வந்து நல்லா உலர்த்தி விட்டுட்டோம். நல்லா காய வச்சுருங்க. அதை காய வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு நல்ல டிஷர்ட் கிடச்சிரும். இதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போடுறதுக்கு கூட ரொம்ப எக்ஸைட் ஆனா. ஸோ இது மாதிரி நீங்களும் வாங்கி உங்கள் பிள்ளைங்க கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட் ஃபார் வீக்கெண்ட் ஒரு என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிற ஐடியா. இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?